வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். ஆகஸ்ட் 28ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்லா ஹியூஜா டவுன் ஆயிருக்கு. நேற்றுக்கு நம்ம மார்க்கெட் லீவுங்கிறதுனால தப்பிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் அரௌண்ட் 200 புள்ளிகளுக்கு மேல நிப்டி டவுன் ஆயிருந்து இல்லையா? இன்றைக்கு அதோட தாக்கம் கண்டினியூ ஆயிருக்கு. இதோட காரணம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரம்போட இந்த நியூ டாரிஃப் தான். ஏற்கனவே 25% லைவ்ல இருந்துச்சு. நேற்றுக்கு தேதிக்கு 27ஆம் தேதியிலிருந்து அடுத்த 25% ஆட் ஆயிடுச்சு. ஸோ 50% இந்தியாவுக்கு டாரிஃப் டாக்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனால மார்க்கெட்ல கண்டினியூ டவுன் இருந்துட்டு இருக்கு. இந்த கண்டினியூ டவுன் எஃப்ஐக்கள் கண்டினியூவா வெளியே போயிட்டு இருந்தாங்கன்னா தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த டாரிஃப்னால என்னதான் பயன், என்னதான் அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் குறிப்பா இந்திய அரசாங்கத்தை, குறிப்பா மோடியை தன்னோட வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடை பார்க்கும்போது இது கண்டினியூஸா போயிட்டு இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனா சடனா இப்போதைக்கு மார்க்கெட் அரெஸ்ட் ஆகி இதுல ஸ்டே ஆகுமானா அதையும் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டு நாடுகளுக்கு இடையில உள்ள பரஸ்பர பேச்சுவார்த்தைகளோட முடிவுகள் தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். எஃப்ஐக்கள் எப்படி வித்துட்டு வெளியே போறாங்களோ அதே மாதிரி எப்படி ட்ரம்ப் இந்தியா மேல 50% டாக்ஸ் போட்டிருக்காரோ, இதோட அழுத்தம் செக்டார் வைஸா எவ்வளவு தாக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இம்பாக்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததும் முக்கியமான காரணங்கிறத நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏற்கனவே ரஷ்யால இருந்து ஆயில் நம்ம வாங்குறதுனால நம்ம நாட்டுக்கு மேல டாக்ஸ் அதிகமா போட்டிருந்தாலும் உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல்னால ரஷ்யால பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்காக, டீசலுக்காக கிலோமீட்டர் கணக்கில் அங்குள்ள வாகனங்கள் காத்து கிடக்கக்கூடிய அந்த விஷுவலையும் நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த சூழ்நிலையில இந்தியால ஆட்டோமொபைல் செக்டார் கண்டினியூவா பல மாசங்கள் டவுன்ல இருந்துச்சு. இப்போ அந்த செக்டார் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 28% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை 18% அல்லது அதுக்கு குறைவா கொண்டு வரும்போது டூ வீலர் செக்டாரா இருக்கலாம், அதே மாதிரி சிறிய ரக கார்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய விலைகள் குறையும், வாங்கக்கூடிய மக்களுடைய அந்த தன்மை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய பண்டிகை காலங்கள்ல இது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியை 5%, 18% கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதை பிக்ஸ் பண்ண போறாங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இதோட சேர்த்து ட்ரம்போட டாரிஃப்ல மெடிசின், அதே மாதிரி செமிகண்டக்டர், ஐடி, இந்த 3 செக்டார்லயும் பெரிய அளவுல ஒரு டாக்ஸ் போடல, நிறுத்தி வச்சிருக்காருங்கிறதும் இந்த செக்டார்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ல இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது முழுக்க ஐடி செக்டார்ல பெரிய அளவிலான லேக் இருந்ததை நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது சென்செக்ஸ் இன்னைக்கு 706 புள்ளிகள் இழந்திருக்குங்க, 80,080 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியும் இன்றைக்கு 211 புள்ளிகள் இழந்திருக்கு, 24,500 செட்டில் ஆயிருக்கு. டைட்டன், எல்என்டி, கோல் இண்டியா எல்லாம் இன்னைக்கு நம்ம நிப்டி 50 உள்ள டாப் கெய்னர்ஸா நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஹெச்எல் டெக், டிசிஎஸ், பவர் கிரிட், இன்ஃபோசிஸ் எல்லாம் இன்னைக்கு முக்கியமான லேகர்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட சரிவுக்கு இவங்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாவே டவுன்ல இருந்த ஓலா எலக்ட்ரிக்கல் இன்றைக்கு அரௌண்ட் 7.9% அளவுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சரி, இந்தியாவிலும் சரி ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தான் இருக்கு. 22 கேரட் தங்கம் 9,400 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை 1 கிலோ 1,30,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எந்தவித விலை மாற்றம் இல்லாம. இந்தியன் ரூபியும் டாலருக்கு எதிராக 87 ரூபாய் 57 காசுகள் என்ற அந்த லெவல்ல தான் இருக்குங்க. பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆகல. ஸ்ட்ராங் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதோட சேர்த்து எஃப்ஐக்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை 6,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியாவில் வித்துட்டு வெளியே பணத்தை எடுத்திருக்காங்க. இன்னைக்குள்ள டேட்டா இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா நான் அதையும் போஸ்ட் பண்றேன். எப்பவும் சொல்ற மாதிரி தாங்க, மார்க்கெட்ல எப்போவாது ஏற்ற இறக்கங்கள் வரும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸும் தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு நகர்த்தி கொண்டு போகுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட மார்க்கெட் டவுன்லாம் கிடைக்கும் போது அதெல்லாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத உங்களுடைய சொந்த ரிசர்ச்ல நீங்க அதை கண்டுபிடிக்கணும். வெறும் $100 ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறதும் எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரிப்பட்ட நியூஸ் போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியும், அதுவும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். See you tomorrow, another super topic.